இந்த நாட்களில் குறிப்பாக கனத்திற்குரிய குடும்பம் என்கின்ற தலைப்பில் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆகினால எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து பார்ப்போம் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது, பிள்ளைகளே, எங்கள் கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும், அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். அவனுடைய சுருக்கத்தை வீதமாக நாம் கவனிக்கிறோம். கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் கட்டாயம் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுவார்கள். வார்த்தையை கனம் பண்ணுகிறவர்கள் கட்டாயம் பெற்றோரை என்ன செய்வார்கள்? கனம் பண்ணுவார்கள். ஆகினால ஆனர் யுவர் பேரண்ட்ஸ் என்று ஆரம்பிப்பதை பார்க்கிலும் ஆனர் காட், தேவனை நீ கனப்படுத்து என்று ஆரம்பித்தால், அப்படிப்பட்ட நிலையில் ஆரம்பிப்போம் என்று சொன்னால், நான் முன் சொன்னது போல தேவனை கனப்படுத்துகிறவர்கள் கட்டாயம் பெற்றோரையும் என்ன செய்வார்கள்? கனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறோம். அதே விதமாகத்தான் கர்த்தருக்குள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும், கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல கணவன் மனைவியிலும் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நம்மை வைத்து ஆரம்பிக்காமல் கர்த்தரை மையப்படுத்தி ஆரம்பிப்போம் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்வதற்கு அவரே நமக்கு என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிறார் என்பதை நாம் கவனிக்கிறோம். ஆக நீதிமொழிகள் 3ஆவது அதிகாரத்தில் நம்ம குறிப்பாக கவனிக்கும்படியாக இருக்கிறோம். 3ஆவது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் எல்லாருக்கும் பல விதங்களில் அறிமுகமான அற்புதமான தேவனுடைய வார்த்தை. இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ் 3, 3ஆவது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் இணைந்து வாசிப்போம் என்று சொன்னால், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சாலமோன் அற்புதமாக எழுதுகிறார். அப்போ இங்கே நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை நீ என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஹவு டு ஆனர் காட், இல்லையா? கடந்த வாரங்களில் கவனித்த வார்த்தைகளை நான் முக்கியப்படுத்த வேண்டும், நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆனரிங் காட் இஸ் ஆல்வேஸ் காட் ஃபர்ஸ்ட். காட் ஃபர்ஸ்ட், தேவன் தான் முதலாவது எல்லா நிலைகளிலும் நாம் வைக்க வேண்டும். அப்படி ஆண்டவரை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி அதை செயல்படுத்த போகிறோம் என்று இன்னொரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், காட் ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் வேர்ட் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லுவேன், இல்லையா? தேவனை முதன்மைப்படுத்துவது என்று சொன்னால் எதை முதன்மைப்படுத்துவது? வார்த்தை முதன்மைப்படுத்துவது. மறுபடியும் கேள்வி கேட்க வேண்டும், வார்த்தை முதன்மைப்படுத்துவது என்று சொன்னால் எப்படி அதை வழங்கிக் கொள்ளலாம், இல்லையா? பலமுறை உதாரணப்படுத்தினதை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், ஒரு புது வீடு நம்ம வாங்குகிறோம், வாங்கி திறப்பு விழாலாம் செய்த பின்பு செய்வதற்கு முன்பதாகவே அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், முதலாவது போய் ஒரு பைபிள் எங்கே கொண்டே வச்சுருவாங்க, இல்லையா? அந்த லிவிங் ரூமில் வச்சுருவாங்க. இப்போ அவங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குது என்று கேட்டால், நாங்கள் வார்த்தைக்கு என்ன கொடுத்துருக்கிறோம்? முதன்மையான இடம் கொடுத்துருக்கிறோம் என்று சென்டிமெண்டலாக சிந்திப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் வார்த்தை முதன்மைப்படுத்துவது என்று சொன்னால் என்னவென்று கேட்டால், we have to prioritize the word of God in our life. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடமும் முதல் மதிப்பீட்டையும் நம்ம வாழ்க்கையில் கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை நாம் கடந்த வாரங்களில் கவனித்திருக்கிறோம். ப்ரையாரிட்டைசிங் அண்ட் பர்சியூவிங் த வேர்ட் ஆஃப் காட், அதுக்கு முதன்மை கொடுப்பது மாத்திரமல்ல, அதை அடைவதை புரிந்து கொண்டு அனுபவமாக்கி கொள்வதற்கு அதை பின்தொடர்ந்து தொடர்ச்சியாக இருப்பது பர்சியூவிங் காட்லி ப்ரையாரிட்டிஸ் என்று நாம் அதை நிதானிப்பதும் மிகவும் அவசியமாக இருக்கிறோம். அதை மாத்திரம் கிடையாது, அதனுடைய செயலாக்கத்தை தான் இந்த நாட்களில் குறிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறோம். முதன்மையும் சிறந்ததையும் அவருக்கு படைத்து அவரை நீ என்ன செய்வாயாக? கனம் பண்ணுவாயாக என்று இருக்கிறோம். அப்போ கடந்த வாரத்தில் சொன்னதை ஒரு சில விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள், அதை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். அதை விதம் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். யாருக்கு கொடுக்கிறோம் என்பது, பாருங்கள், எதை எப்படி எப்பொழுது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை என்று தீர்மானிக்கப்படுகிறது. மறுபடியும் அதை எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். யாருக்கு கொடுக்கிறோம் என்பது, எப்படி கொடுக்குறோம், எதை கொடுக்குறோம், எவ்வளவு கொடுக்குறோம் என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். அப்போ இதை மாத்திரம் அடிப்படையில் நம்ம விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், பாருங்கள், மற்ற விஷயங்களெல்லாம் நமக்கு என்ன ஆகிடும்? ரொம்ப தெளிவாக மாறக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது, இல்லையா? யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் இவருக்கு என்று சொன்னால் அவருக்கு நான் எவ்வளோ வேணாலும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இப்போவே கொடுக்கணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு. இப்போ என்ன, இப்போ நம்ம இருக்கிறது அவருடைய சுத்த கருவை தான். அதனால் எப்போ, இன்னொரு வகையில் எப்போ அவருக்கு தான் கொடுத்து தான் ஆகணும் அப்படியும் சிலர் யோசிப்பதற்கு இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. எதுக்கு இவ்விதம் நாம் சிந்திக்கிறோம் என்று கேட்டால், மறுபடியும் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன், கிறிஸ்தவத்தினுடைய சிறப்பே சிந்தனையில் தான் இருக்கிறது. ஆகினால்தான் உங்கள் மனம் புதிதாகிறதுனால உங்கள் வாழ்க்கை என்ன செய்கிறது? மறுரூபப்படுகிறது. ஆகினால டு whom we give determines how we give, what we give, when we give and how much we give, இல்லையா? யாருக்கு கொடுக்குறோம் என்பது, எப்படி கொடுக்குறோம், எவ்வளவு கொடுக்குறோம், எப்பொழுது கொடுக்குறோம், இல்லையா என்கிறதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கனம் பண்ணுதல் என்று வரும்பொழுது வெறும் பணம் மாத்திரமல்ல, கனம் பண்ணுதல் என்று வரும்பொழுது நாம் முதன்மையும் சிறந்ததையும் அவருக்கு படைத்து நாம் என்ன செய்கிறோம்? கனம் பண்ணுகிறோம். அப்போ கனம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறது நியாயமான ஒரு கேள்வி தான். பைபிளில் பேதுரு கேட்குறார், இவைகளையெல்லாம் விட்டு நாங்கள் வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான நன்மை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, இஃப் மேன் ஆனர்ஸ் காட், காட் வில் ஆனர் him. ஒருவன் என்னை கனம் பண்ணினால் நான் அவனை என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகினால தேவ சித்தத்தினாலே முதலாவது அவர்கள் தங்களை தாங்களே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று 2 கொரிந்தியரில் போன வாரத்தில் நம்ம கவனித்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள், தாவீதினுடைய ஜெபம் இருக்கிறது. 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரத்தில் அற்புதமாக புரிந்து வைத்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவரே, எல்லாம் உம்முடையது, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமக்கே கொடுக்குறோம். இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்று கேட்டால், உமக்கு கொடுக்கக்கூடிய மனம் இருக்கிறது அல்லவா, அந்த மனதில் நீர் மாற்றம் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு என்ன செய்கிறோம்? நன்றி செலுத்துகிறோம். அதை விதமாக உதாரணப்படுத்தினோம். வாங்குவதற்கு நம்முடைய கரங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட வாங்கணுன்னா கை நீட்டி ஆண்டவரே அப்படின்னு கை நீட்டி வாங்கிடுறோம். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வாங்கின கையில் கோளாறு வந்து விடுகிறது. கொடுப்பது என்று சொன்னால் மறுபடியும் பிரச்சனை எங்கன்னா நம்முடைய மனம். அதைத்தான் அவர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். நாங்கள் இவ்விதம் கொடுப்பதற்கு, இந்த திராணி உண்டாவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய மனம் இருக்கிறது அல்லவா, இந்த குணம் இருக்கிறது அல்லவா, இந்த குணம் நீர் எங்கள் கொடுத்தபடினால் நாங்கள் எம்மாத்திரம் இந்த நினைவையும் இந்த சிந்தையையும் எங்கள் இருதயத்தில் காத்து எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கும் என்று சொல்லி அந்த பகுதியில் ஜெபிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகினால் இன்றைக்கு நாம் அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் மற்றும் நமக்கு இருக்கக்கூடிய சகலமும் எல்லாம் அவரால் உண்டாயிருக்கிறது. ஆகினால் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, இதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அவரை கனப்படுத்துவது நமக்கு மிகவும் எளிமையாக என்ன செய்து விடுகிறது? மாறக்கூடியதாக இருக்கிறோம். இப்போ இன்றைக்கு இதில் குறிப்பு 3 விஷயங்கள் நினைப்பூட்டும்படியாகும். காம்ப்ரிஹென்ஷன், கன்விக்ஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம். அதாவது புரிந்து கொள்ளுதல் வரும்பொழுது தான் நிச்சயம் உண்டாகிறது. நிச்சயம் உண்டானால்தான் மகிழ்ச்சி உண்டாகிறது இல்லையா? அதனால் நம்ம வசனம் அல்லவா வாசித்தம் அல்லவா, அவன் கட்டாயமாயும் அல்ல வசனமாயும் அல்ல, நாட் கிரட்ஜிங்லி, நாட் பிகாஸ் ஆஃப் நெசசிட்டி. இதெல்லாம் நம்ம போன வாரம் கவனித்திருக்கிறோம். கட்டாயம் வேறு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும் என்கின்ற அந்த 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 பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது. மாறாக காட் லவ்ஸ் அ சியர்ஃபுல் கிவர் என்று இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? பிரியமாக இருக்கிறார். இந்த உற்சாகங்கிற வார்த்தை தான் வில்லிங், சியர்ஃபுல்னஸ்ன்னு இருக்கிறார். மனப்பூர்வமாக சந்தோஷத்தோடு ஒரு மனிதன் கொடுக்குறான் என்று சொன்னால் அவன் மனதில் தெளிவு வந்திருக்கிறது, மனதில் நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் வந்திருக்கிறது. ஆகினால் யாருக்கு கொடுக்குறோம் என்பதை அவன் அறிந்திருக்கிறபடினால் சந்தோஷமாக அதை என்ன செய்கிறான்? கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ இன்றைக்கு நாம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், ஆனரிங் காட் 3 விஷயங்கள் அதில் உள்ளடக்கம் இருக்கிறோம். என்னவென்று கேட்டால், 1, ஆனர் காட் வித் அவர் டைம், நம்முடைய நேரத்தை கொண்டு. 2வது நம்முடைய பிரயாசத்தை கொண்டு. 3வது நம்முடைய பொருளாதாரத்தில் ஆண்டவரை நாம் என்ன செய்கிறோம்? கனம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? ஏன் இந்த 3 விஷயங்களை முக்கியப்படுத்துகிறோம் என்று கேட்டால், இந்த 3 விஷயங்களை நம்முடைய சொந்த வாழ்க்கையில் கவனிப்போம் என்று சொன்னால் நமக்கு எது முக்கியத்துவமாக இருக்குதுங்கிறத இந்த 3 விஷயத்தை கவனித்தோம்னால நம்ம அதை விளங்கி கொள்ளலாம் இல்லையா? எதுக்கு அதிகமான நேரம் கொடுக்குறோம், எதுக்கு அதிகமான பிரயாசம் கொடுக்குறோம் இல்லையா, எதுக்கு அதிகமாக பொருள் நம்ம செலவு பண்ணுகிறோம். இந்த 3ஐ நாம் கவனிப்போம் என்று சொன்னால், இதை விதம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தீஸ் ஆர் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் அவர் ப்ரையாரிட்டி அண்ட் அவர் பர்சியூட்னு சொல்ல வேண்டும். இந்த 3 விஷயங்களை கவனிப்போம் என்று சொன்னால் எது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். உதாரணத்துக்கு நேரம் எடுத்துக்கொள்வோமே. எப்போ பார்த்தாலும் அவனோட தான் பேச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்வார் என்று சொன்னால், அப்போ அவங்களுக்கு யார் ரொம்ப முக்கியமாக தெரிகிறாங்க? அந்த நபர் தான் என்ன செய்கிறாங்க? எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டுன்னே சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை பொறுத்த வரைக்கும், அந்த நபரை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது? அந்த விளையாட்டு தான் ரொம்ப எப்படி இருக்கிறது? முக்கியமாக இருக்கிறது இல்லையா? இது அதாவது இந்த விளையாட்டுன்னா எங்கிருந்தாலும் ஓடி போயிடுவான், எங்கிருந்தாலும் இல்லையா, வெயில்னு பார்க்குறதில்ல, மழைன்னு பார்க்குறதில்ல, போயிடுறான் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் பிரயாசமெல்லாம் எதோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறது? மறுபடியும் இந்த நபருக்குன்னு சொன்னோம்னா பாருங்க, கணப்புக்கு பார்க்காம என்ன செய்கிறான்? செலவு பண்ணுறான். நமக்குன்னு சொன்னோம்னா சில்லறை இல்லைங்கிறான்.
நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடிகிறதா? இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? அப்போ அவருடைய பொருள் எங்கே கனெக்ட் ஆகிருக்கிறது இல்லையா? ஒரு நபரோடு ஒரு விஷயத்தோடு என்ன செய்திருக்கிறது பாருங்கள். வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோம்னா காசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுடைய ஹாபி சில விஷயங்கள் இருக்கிறது, அவங்களுக்கு சில பெட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது. அந்த விஷயங்கள் என்று வரும்பொழுது பணங்கள் எப்படி இருக்கிறது? தாராளமாக இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்று கேட்டால், இன்னொரு வசன ரீதியாக சிந்திப்போம் என்று சொன்னால், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உங்களுடைய இருதயமும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். அப்போ வாட் யூ ட்ரெஷர், வாட் யூ வேல்யூ, எதை முக்கியப்படுத்துகிறோம், எது எனக்கு முக்கியமாக தோணுது, எது எனக்கு மதிப்பாக தோணுது, அதுக்கு தான் என் நேரத்தை நான் கொடுப்பேன், அதுக்கு தான் என் பிரயாசத்தை நான் கொடுப்பேன், அதுக்கு தான் என்னுடைய பொருளையும் நான் என்ன செய்வேன், செலவு பண்ணக்கூடியவனாக இருக்கிறேன். இப்படிப்பட்டது ரொம்ப உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறபடினால இந்த மூன்றில் கர்த்தரை முதன்மைப்படுத்தி அவரை முக்கியப்படுத்தி அவரை நாம் கனப்படுத்தக்கூடிய விதமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி அதை நம்ம செயல்படுத்த வேண்டும் என்பது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகியனால நம்ம கவனிக்கிறோம், தி ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் இட் பிலாங்ஸ் டு காட். நம்முடைய முதன்மையும் சிறந்ததும் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது என்று சொல்லும் பொழுது நம்முடைய நேரத்தில் முதன்மையானதும் சிறந்ததும் யாருக்குரியதாக இருக்க வேண்டும்? கர்த்தருக்குரியது. எத்தனை பேருக்கு நான் சொல்வது விளங்கி கொள்ள முடியும்? வெறும் அதை பணத்தில் நம்ம கனப்படுத்தணும், பின்ன அதை கவனிக்க முடியாது இருக்கிறோம் இந்த வாரத்தில் இல்லை. ஆனால் நம்முடைய நேரத்தில் இல்லையா, மறுபடியும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஈவு. இன்னைக்கு காலையில் கவனிச்சோம்ல, திஸ் இஸ் த டே தட் த லார்ட் ஹேஸ் மேட். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எத்தனை பேர் இணைந்து சொல்ல முடியும், இது யார் உண்டு பண்ணின நாள்? கர்த்தர். ஏன்னா இந்த நாளை நம்ம உண்டாக்கலை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்மையும் உண்டாக்கவில்லை, இந்த நாளையும் உண்டாக்கவில்லை. கர்த்தர் தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், நமக்கு இந்த நாளையும் என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். இப்போ அவர் கொடுத்ததாக இருக்கிறபடினால முதன்மையும் சிறந்ததையும் யாருக்கு தர வேண்டும்? அவருக்கு தான் நம்ம தரணும் என்று வேதம் சொல்லுகிறோம். வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிடையாது, எல்லா நாளும். ஆகினால் தான் மோசே ஜெபிக்கிறார் அல்லவா இல்லையா, எங்கள் நாட்களை எண்ணத்தக்க ஞானமுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும். அதே அர்த்தத்தில் தான் இந்த வசனமும் நாம் கவனிக்க வேண்டும். வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நீ நினைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இனி ஒரு ப்ரைம்னு சொல்லும்போது மறுபடியும் டெலிவிஷன் இல்லையா, இப்போ டெலிவிஷன் எல்லாம் போயிடுச்சு, இப்போ யூடியூப் காலத்தில் இருக்கிறோம். ஆனால் டெலிவிஷன் அந்த காலத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ப்ரைம் டைம்னு வச்சுருப்பாங்க. ப்ரைம் டைம் வியூவிங்னு இருக்கிற அந்த ப்ரைம் டைமில் அட்வர்டைஸ்மெண்ட் போடணுன்னா ரொம்ப காசு. நைட்டு 12 மணிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடணுன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா அதை யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் வாங்க போகிறதும் கிடையாது. ஆனால் நியூஸுக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது என்று சொன்னால் எல்லோரும் அதை பார்ப்பாங்கங்கிறதுனால அது என்ன டைமுங்க? ப்ரைம் டைம். அதுக்கு அதிகமான பணம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்கப்பட வேண்டும். அப்போ இதில் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையை கொடுப்பதா மீந்ததை கொடுப்பதா? சொல்லுங்கள். முதல்ல கொடுக்கறதா அல்லது அந்த கடைசியில் நாள் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உம்மோட நேரம் செலவழிக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதன்மையும் சிறந்ததையும் தான் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? படைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சங்கீதம் 63 நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் மேன் ஆனர்ஸ் காட். தேவனை எப்படி நேரத்தின் மூலமாக கர்த்தரை அவன் கனம் பண்ணுகிறான். இதன் விளைவு கர்த்தர் எப்படி நம்மை கனம் பண்ணுகிறார் என்பதையும் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 63 தலைப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். பல முறை நாம் கவனித்த விஷயம்தான், இவருக்கு எப்போவுமே பாட்டு நல்லா வருது இல்லையா. சிறையில் இருந்தாலும் பாட்டு வருது, வெற்றி வந்தாலும் என்ன செய்கிறது? பாட்டு வருகிறது. நமக்கு பாட்டு தான் என்ன செய்ய மாட்டேங்குது. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? வருத்தம் இருக்கிறது. புலம்பல் வேணால் நமக்கு வருகிற புலம்பலுக்கும் இடம் இருக்கிறது பைபிளில். ஒரு புஸ்தகத்துக்கு பேரே என்ன தான்? புலம்பல் புஸ்தகமும் இருக்கிறது, சங்கீதமும் இருக்கிறது. இவ்விதம் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். புலம்பல் 5 அதிகாரம் தான் இருக்கிறது. சங்கீதத்தில் 150 சங்கீதம் இருக்கிறது. ஆனால் புலம்பங்கள் ரொம்ப நேரம் இல்லை. சங்கீதம் என்ன செய்ய வேண்டும்? பாட வேண்டும். ஆனால் இவர் பாட்டு பாடுறார். எங்கே பாடுறாரு அப்படின்னு சொன்னால், வனாந்தரம் என்று சொல்லும் பொழுது உயிருக்கு தப்பி பிழைக்க வேண்டும் என்பதற்காக இல்லையா, வனாந்தரமான ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. ஃபேமிலிக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக பெற்றோரை கொண்டு போய் இன்னொருவருடைய பாதுகாப்பில் வச்சிருக்கிறாரு. ஏன்னா போனால் நம்மோடு போட்டோம், அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாது என்கின்ற அக்கறையெல்லாம் அவருக்கு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி பாட்டு பாடுறாரு அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது.
என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. தேவனே நீர் என்னுடைய தேவனாக இருக்கிறீர் என்ன சொல்கிறார். ஆங்கில வார்த்தை ரொம்ப இதே தமிழ் சிறப்பாக இருக்கிறது. ஆங்கிலத்திலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காட் யூ ஆர் மை காட் அப்படின்னு சொல்கிறார். தேவனே நீர் என்னுடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் உண்மைதான், ஈசாக்கின் தேவன் சொன்னாலும் உண்மைதான். ஆனால் இன்றைக்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். ஆகையினால தேவனே நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர், அதிகாலமே உண்மை நான் என்ன செய்கிறேன். இங்கே தான் அந்த அந்த குறிப்பு நம்ம கவனிக்கிறோம் இல்லையா. அதிகாலமே என்று சொல்லும் பொழுது பாருங்கள், காலை நேரத்தில் முதலாவது நான் தேவனை என்ன செய்கிறேன், தேடுகிறேன் என்று சொல்கிறேன். அப்போது அதிகாலமே உண்மை நான் தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானதும் உண்மை என்ன செய்கிறது, வாஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதிகாலமே தேடுகிறேன் என்று சொல்லும் பொழுது அது பொதுவாகவே காலையில் தேவனை தேடுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு 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 ஒழுக்கமாக நாம் அதை பார்க்க முடியும். ஆகையினால தான் பாருங்கள், காலமே நீ எழுந்து கடவுளை துதி நன்று, கால தாமதம் நன்றன்று என் மனமே அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ பாட்டு இருக்கிறது. நான் சொல்ல கொள்ள முடிகிறதா. அப்போ காலமே எழும்பி கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும் என்று ஆராதிக்க வேண்டும் என்று சொல்வது ரொம்ப சிறப்பு. ஆனால் இன்னொரு கோணத்திலும் நாம் அதை நிதானிப்பதும் குறைவு என்று சொல்வதற்கில்லை இல்லையா. நாட் ஓன்லி தி ஃபர்ஸ்ட் பட் இட் ஆல்சோ நீட் டு பி தி பெஸ்ட்டுங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டும். அதாவது முதன்மையானது மாத்திரமல்ல, சிறந்ததும் நாம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஒரு காலத்தில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, காலையில் ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் என்ன செய்வார், கேட்பாருன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சிலர் அவங்களுக்கு காலையில் எழும்ப முடியாது. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பிரசங்கமெல்லாம் கேட்டதுனால காலையில் எழும்பி ஜெபம் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கே தோணும், காலையில் நம்ம ஜெபம் பண்ண மாதிரியே இருக்குதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம். காலையில் என்ன பண்ணாங்கன்னே அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது. படிக்கிற காலத்தில் படித்தவங்களுக்கு நமக்கு நல்லா தெரியும். அதாவது காலையில் எழும்பி படிச்சுட்டு திரும்ப தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்கன்னா என்ன ஆயிரும் சொல்லுங்கள், என்ன ஆயிரும், படித்த மாதிரியே இருக்காது. பரவாயில்ல, நிறைய பேருக்கு அந்த அந்த அனுபவம் இருக்கிறோம். சிலர் எங்களுக்கு அந்த அனுபவமே இல்லை, ஏன்னா நாங்கள் படிக்கவே இல்லைங்கிற மாதிரியும் பார்க்குறோம். குறிப்பு என்னன்னா, காலையில் எழும்புதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. 4 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு, எல்லாம் ரிவைஸ்லாம் பண்ணி அப்புறம் ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா மறுபடியும் மைண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப பிளாங்காக இருக்கும். படித்த மாதிரி நமக்கே பதட்டமாயிரும். உண்மையாகவே நம்ம எந்திரிச்சு படித்தோமா. எதுக்கு இந்த உதாரணம் சொல்லுகிறேன் என்று கேட்டால், சீக்வன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். முதன்மை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான். பட் அதே சமயத்தில் முதன்மை மாத்திரம் கிடையாது, சிறந்ததும் அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் யோசிக்கிறேன் இல்லையா, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் போய் வீட்டில் போய் தோசை ஊற்றுறீங்க வச்சுக்கோமே இல்லையா. ஊற்றும் போது கல் சூடாகிறதுக்கு முன்னாடியே அவசரத்தில் எடுத்து என்ன செஞ்சாச்சு, ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு தோசை எப்படி வரும் சொல்லுங்கள், எப்படி வரும். நான் சுட்டதில்லை, ஆனால் பார்த்து கற்றுக்கிட்டது ஏராளம். நான் சொல்லுங்க, அப்போ சரியாக கல் சூடாகாமல் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் வரும். ஆனால் எப்படி இருக்காது, வராது, நல்லா இருக்காது. அதெல்லாம் அவன் மறுபடியும் வசனத்தை கவனிக்கிறோம். நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, ஃபஸ்ட்டு யாரை கொடுத்துருந்தோம். அப்போ நல்லா இல்லா தோசையை அவருக்கு கொடுத்துட்டு செகண்ட் தோசை எப்படி வரும், அது யார் எடுத்துக்குவோம். பரவாயில்ல, இந்த மாதிரி பிரசங்கம் தான் இந்த நாட்களுக்கு நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா. ஃபஸ்ட்டு நல்லா வரல அப்படின்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு எப்படின்னா நல்லா வந்தால் என்ன வராட்டி என்ன அவர் கொடுத்துடணும் அந்த அர்த்தத்தில் இல்லை. முதன்மையும் சிறந்ததும் சொல்லுங்கள், முதன்மையும் சிறந்ததும். அப்போ இன்றைக்கு வந்து நான் காலையில் சிலர் இப்படி சொல்கிறாங்க, மறுபடியும் அதை குறைவாக நம்ம சொல்லலை, நிதானிக்கும்படியாக சொல்லுகிறேன். காலையில் அதிகாலையில் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, சிலர் வந்து அதிகாலைன்னு சொன்னோம்னா காலையில் 3 மணின்னு எப்படியோ நிதானித்து வச்சுருக்கான் இல்லையா. அதை நம்ம குறையாக சொல்லலாம். 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணால் தான் அதிகாலை ஜெபம். உங்களுடைய 6:30 மணி ஜெபம், 7 மணி ஜெபம் எல்லாம் ஜெபமே இல்லைன்னா ரொம்ப அற்பமாக எண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறான். ஆனால் நான் சொல்லுகிறேன், காலையில் 3 மணிக்கு இல்லையா, சிலருக்கு உண்மையாகவே என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது. உண்மையாகவே அந்த நேரத்தில் அவங்க ஃபோக்கஸ்டாக ஜெபம் பண்ணவும் முடியாது. மறுபடியும் ஜெபம்னு எடுத்துக்கொள்ளாமே, ஜெபம்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன் இட்ஸ் சிம்பிளிசிட்டி, அதனுடைய எளிமையில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, அவரோடு பேசுகிறோம் சொல்லுங்கள், அவரோடு பேசுகிறோம் இல்லையா. அவரோடு பேசுகிறோம்னு சொன்னோம்னா என்ன பேசுகிறோன்னு நமக்கும் என்ன செய்யணும், தெரியணும், அவருக்கும் புரியணும், அவருக்கு எல்லாமே புரியும். ரெண்டாவது, அவர் என்ன பேசுகிறாருன்னு நமக்கு என்ன செய்யணும்,
தெரியணும். சில நேரங்களில் காலையில் சிலர் யாரும் ஃபோன் பண்ணிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லுங்களேன், ஃபோன் பண்ணி தூக்கத்தில் ஹலோ ஆ ஆ அப்படின்னு வச்சுருவாங்க. நான் சொல்லுங்க புரிகிறதா? என்ன பேசுனாங்கன்னு அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்புறம் ஒரு 7 மணிக்கு, அதிகாலை 7 மணிக்கு எழும்பின பின்பு யாரோ ஃபோன் பண்ணாங்க, என்ன பேசுனாங்கன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. திரும்ப அவங்கக்கிட்ட கூப்பிட்டுட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னா குட் மார்னிங். ஓ நான் சொல்ல விளங்க முடிகிறதா? அத்தோடு போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. நான் சொல்லுகிறேன், காலையில் 5 மணிக்கு எழும்பி ஜோம் பண்ணுறது பெரிய விஷயம். சீக்வன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் அதே சமயத்தில் முதன்மை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதில் சிறப்பு இல்லை என்று சொன்னால் அதில் கொடுப்பதில் என்ன இல்லை, அர்த்தம் இல்லாமல் போயிடும். நான் சொன்ன தோசை உதாரணத்தை நீங்கள் மனதில் என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டாம். முதல்ல அவர் கொடுக்கணுங்கிறது உண்மை. ஆனால் முதல் வந்ததே சரியா இல்லை, நமக்கே திருப்தியாக இல்லை, நமக்கே அது சிறப்பாக தோணலை அப்படின்னு சொன்னோம்னா அதை நீங்கள் கொடுக்கறது காட்டிலும் எது சிறந்ததோ அதை கொடுப்பது தான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேவ மனுஷன் இன்றைக்கும் அற்புதமாக பிரசங்கிக்கக்கூடியவர். இந்த உதாரணம் முன்பு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு காலகட்டத்தில் அவர் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் பண்ணார். அவர் ரிலேட் பண்ணும்போது அவர் சொல்லும் பொழுது இந்த உதாரணம் சொன்னார். சொல்கிறார், ஆண்டவரே, இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை நான் காலையில் 5:30 மணிக்கு நான் கட்டாயம் டப்புன்னு எழும்பி, அவங்க இருக்கிற அந்த தேசத்தில் காலையிலலாம் ரொம்ப குளிர், ஆனால் 5:30 மணிக்கு நான் எழும்பி எப்போதுமே நான் உம்மோடு நேரம் செலவழிப்பேன், இது உமக்கு நான் செய்யக்கூடிய சத்தியம், அந்த மாதிரியெல்லாம் சொல்லி அவர் தீர்மானம் எடுத்துட்டார். அப்புறம் 2-3 நாள் எப்படியும் எந்திரிச்சு ஜோம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்னால எழும்பவே முடியல. அப்படியே எழும்பினாலும் பெருசாக ட்ரெயின் ஆஃப் தாட், சிந்தைகளெல்லாம் சீராக என்ன செய்யலை, இல்லை. ஆகினால அது பெரிய ஸ்ட்ரகிளாக மாறிடுச்சு, அவருக்கு மிகப்பெரிய போராட்டமாக மாறிடுச்சு. அப்போது அவர் சொல்கிறார், உதாரணத்துக்கு, நான் ஒரு நாள் ஜோம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர், இந்த மாதிரி நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் என்னால் காலையில் எழும்பவே முடியல, எழும்பி ஜோம் பண்ணுறது பெரிய சவாலாக சிரமமாக இருக்கிறது. ஆனாலும் நீதிமான் ஆணையிட்டதில் இல்லையா அவன் பின்வாங்க மாட்டான் அப்படின்லாம் வசனம்லாம் இருக்கிறது. அதெல்லாம் என்னை ரொம்ப உறுத்துது. அதனால் எழும்பி ஜோம் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவருடைய அனுபவம் சொல்லுகிறார், ஆண்டவர் அவர்கிட்ட எப்படி சொன்னாராம், இது மறுபடியும் அவருடைய அனுபவம், உனக்கு 5:30 மணிக்கு எழும்புவது தான் கஷ்டமாக இருக்குது, 5:15 உன்னை நினச்சாலே எனக்கு கஷ்டமாயிருது. ஏன்னா 5:30 மணிக்கு ஒருத்தன் எழும்பி வேண்டா வெறுப்பா சோத்தரம் சோத்தரம் அப்படின்ட்டு இருப்பான். அப்போ நான் சொல்லுங்க புரிகிறதா? ஆண்டவரை தேட வேண்டும். சிலர் பார்த்துருக்கீங்களா, ஒருவர் விதமாக சொன்னார், எங்களுடைய குடும்ப ஜெபத்தில் இல்லையா, ஜெபம் முடிவதற்குள் அநேகர் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைகிறார்கள். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அதனால் ஜெபம் பண்ணும் பொழுது, நாங்கள்லாம் சின்ன இல்லை, ஜெபம் பண்ணும் பொழுது இப்படி கவுந்துக்கிறது. நான் சொல்லுங்க புரிகிறதா? அப்படி கவுந்துக்கிட்டோம்னா பெற்றோர் சொல்லுவாங்க, கவுந்துக்கூடாது, எப்படி இருக்கணும், நேராக தான் இருக்கணும். ஏன்னா கவுந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒரு பாட்டு ஒரு பாட்டு போயிட்டே இருக்கும். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை நேராக தான் என்ன செய்வான். ஆனால் நேர் முழங்காலில் தான் என்ன செய்வான். கத்தோலிக்க பின்னணியிலேருந்து வரக்கூடியவர்களுக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்கிறது. ஏனென்றால் அவங்க எப்போவுமே நேர் முழங்காலில் தான் என்ன செய்வார். அதுக்கு நம்மளால் ஒரு வியாக்கியானம் கொடுத்துருக்கிறார், நேர் முழங்காலில் நின்னால் ப்ரேயர் நேராக ஸ்ட்ரைட்டாக போகும். இப்படி இருந்தால் இப்படி போயிட்டுருக்குமா? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இது எல்லாமே நம்ம ஆட்களுடைய வியாக்கியானங்கள். ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், முதன்மை என்பது முக்கியம். ஆனால் முதன்மை மாத்திரம் கிடையாது, அதில் என்னவும் இருக்க வேண்டும், சிறப்பு இருக்கணும். ஆகினால சிலர் பாருங்கள், ரொம்ப வருஷம் சிலருக்கு இது பெரிய போராட்டம், காலையில் ஜெபம் பண்ணல, நீங்கள் ஜெபமே பண்ணல அப்படிங்கிறது போல் ஒரு எண்ணம் இருக்கிறது. ஜெபம் பண்ண வேண்டும், ஆனால் யுவர் ப்ரைம் டைம் இல்லையா, எந்த நேரத்தில் உங்களுக்கு சிறந்ததை தர முடியுமோ அந்த நேரத்தை நீங்கள் கொடுப்பது தான் தேவனுக்கு மகிமை கனத்தையும் செலுத்தக்கூடிய விதமாக இருக்கிறது. ஆகையினால இங்கே இருக்கக்கூடிய சிலருக்கு இந்த காலையில் அவங்களால பெருசாக ஷார்ப்பாக அவங்களால வேலை செய்ய முடியறதில்ல, ஃபார் வாட் எவர் ரீசன். ஆனால் அவங்க எப்போ அலர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நைட்டு 10 மணி ஆச்சுன்னா உதயசூரியன் அவங்களுக்கு மாத்திரம் வந்துடும். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அவங்க பிரைட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ டல் ஆகும்னா ஒரு 1:30-2 மணி நைட்டு, அப்போ தான் தூக்கமே வரும். ஆனால் அந்த நேரம் தான் ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க, அப்போ தான் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. அப்போ நான் சொல்லுகிறேன், அப்படி நல்ல விழிப்பு நிறைந்த நேரத்தை நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? அதே ஆள் காலையில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 6:30 மணிக்கு சிலரெல்லாம் இந்த நைட்டு பிரைட்டாக இருக்கிறாங்கல்லவா, அவங்கெல்லாம் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்தாங்கன்னா பார்த்தாலே தெரியும்,
அப்படியே பார்ப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் சில விஷயங்கள் எல்லாம். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு ரியாக்ஷனே என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. நீங்கள் முன்னாடி போய் இப்படி கை காமிச்சிங்கனாலும் இல்லையோ அப்படின்ட்டு அப்படியே தான் என்ன செஞ்சுருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. காலையில் அவங்களால என்ன செய்ய முடியறதில்ல, அவ்வளவு ஷார்ப்பாக இருக்க முடியும். அதை அவங்கள நைட் ப்ரேயரில் கொண்டு வந்து உட்கார வச்சிங்க அப்படின்னா நம்மளை தூங்க விட மாட்டாங்க ஜெபத்தில். நான் சொல்ல வெளியே கொள்ள முடிகிறதா? ஏன்னா அவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. எதுக்கு சொல்லுகிறோம்? சீக்வன்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். அந்த வரிசை முறைங்கிறது முக்கியம்தான். ஆனால் அந்த வரிசை முறையோடு கூட சிறப்பையும் நாம் இணைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்று கேட்டால் வரிசை முறையை மாத்திரம் முக்கியப்படுத்திட்டு ஏனோ தானோ என்று முழு மனதை செலுத்தாமல், ஆனாலும் நான் ஜோம் பண்ணிட்டேன், எப்படியோ ஜோம் பண்ணி முடிச்சிட்டேன் எப்படின்னு கேட்காதீங்க. நான் ஜெபத்தில் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அவர் என்ன சொன்னார்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போவதற்கு மாறாக, நீங்கள் எப்பொழுது தெளிவாக இருக்கிறீர்களோ, நல்ல அலர்ட்டாக இருக்கிறதோ, மைண்ட் எப்போ ஷார்ப்பாக இருக்கிறதோ, அந்த நேரத்தில் நீங்கள் தேவனை கனப்படுத்துவது நமக்கு மிகுந்த நன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்லுவேன். அப்போ குறிப்பு, நான் உங்களுக்கு சொன்னது போல் சில நேரம் ப்ரைம் டைம்ங்கிறது வித்தியாசம். எனக்கு தெரிந்த ஒரு அற்புதமான பிரசங்கியார், அவர்கள் வந்து பைபிள் வாசிக்கிற நேரமே நைட்டு 10 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் ப்ரைம் டைம், இரவு 10 மணி. ஒவ்வொரு நாள் தூங்கும்போது 12, 12:30, 1 மணிக்கு தான் தூங்குவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை வாசித்து படிக்க வேண்டியதெல்லாம் படித்து அவருடைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னாலே உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும், இவர் கதை ஓடுற பிரசங்கியார் அல்ல, இல்லையா, வார்த்தையை நன்றாக நிதானித்து கற்று போதிக்கக்கூடியவர் என்பதை நீங்கள் கேட்கும் பொழுதே உங்களால் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மறுபடியும் அவங்க ப்ரைம் டைம் எப்படி இருக்கிறது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகினால இதுக்கு எல்லாத்துக்குமே வேதத்தில் ப்ரொவிஷன் இஸ் மேட். வேதத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிகாலத்தையும் முக்கியப்படுத்தி இருக்கிறாரு. அதுவும் வரிசை முறையில் முக்கியம்தான். ஆனால் அதே சமயத்தில் மற்ற நேரங்களையும் வேதம் என்ன செய்கிறது, முக்கியப்படுத்துகிறது. அவரை கனப்படுத்துவது என்று சொன்னால் முதன்மையை மாத்திரமல்ல, சொல்லுங்கள், முதன்மையை மாத்திரமல்ல, சிறந்ததையும் நாம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சில வசனங்களை நாம் கவனிப்போம் என்று சொன்னால் பாருங்கள், சங்கீதம் 55வது சங்கீதத்தை நம்ம கவனிக்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 55வது சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு சங்கீதக்காரன் எவ்விதம் சொல்லுகிறார் என்று நாம் கவனிப்பது நல்லது. பாருங்கள், 55ல் 16ஆம் வசனத்திலிருந்தே நாம் கவனிப்போம் என்று சொன்னால், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்ன செய்வார், ரட்சிப்பார். பிரச்சனையின் மத்தியில் அவர் சொல்கிறாரு, தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். 17ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவரின் சத்தத்தை என்ன செய்வார், கேட்பார். இப்போ இவர் இதே சங்கீதக்காரன் தான் 63 எழுதியிருக்கிறார். 63 என்ன எழுதியிருக்கிறாரு, அதிகாலமே நான் உம்மை தேடுவேன். அப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்க, அந்த காலையில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மற்ற எந்த நேரம் பண்ணாலும் அது நல்லா இல்லை, சிறப்பாக இல்லை அப்படின்னு இவர்களாக நிதானித்து கொள்கிறார், இல்லையா. ஒருவரிடம் பேசி கொண்டிருந்தேன். அவர் இன்றைக்கி ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு, ஞாயிற்றுக்கிழமை வரலையே அப்படின்னு ஒரு நாள் விசாரித்தேன். அப்போ அவர் சொன்னார், நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், அதனால் ஃபஸ்ட் சர்வீஸுக்கு என்னால் வர முடியல அப்படின்னு சொன்னார். எனக்கு பழக்கம் அவரோடு இருக்கிறதுனால தூங்கினா என்ன இல்லையா. இப்போ 9 மணிக்கு என்ன இருக்கிறது, இங்கிலீஷ் சர்வீஸ் இருக்கிறது. அது முடிஞ்சோன்னா 11 மணிக்கு என்ன இருக்கிறது, தமிழ் சர்வீஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் சாயங்காலம் 6:45 என்ன இருக்கிறது, இன்னொரு சர்வீஸ் இருக்கிறது. தூங்கினா பரவாயில்ல, எழும்பி இந்த அடுத்த 3 ஆராதனைகளில் ஏதாவது ஒரு ஆராதனைக்கு என்ன செய்ய முடியும். அதுக்கு என்ன தெரியுமா பதில் சொன்னார், ஃபஸ்ட் ஆராதனைக்கு வந்தால் தான் வந்த மாதிரி இருக்கும். எப்படி, ஃபஸ்ட் ஆராதனைக்கு வந்தால் தான் வந்த மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு வரல அப்படின்னா வேறு எதுக்கு வந்தாலும், இப்போ எங்களையெல்லாம் பார்த்தா எப்படி தெரிகிறது, நாங்கள் காலையிலையும் வந்திருக்கிறோம், 3வது ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், எனக்கு வழியே இல்லை, 4 ஆராதனைக்கு செய்திருக்கிறோம், இல்லையா. இது ஒரு ப்ரிவிலேஜ், புரிஞ்சு கொள்ள முடிகிறதா. பட் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது புரிகிறோம், இல்லையா. காலையில் வந்தால் தான் வந்த மாதிரி இருக்கிறது. சரி, காலையில் வர முடியல, அதுக்காக அதை முற்றிலும் கைவிடலாங்கிறது நியாயமாக இருக்குமா, இல்லையே. காலையில் அதிகாலமே உண்மை நான் என்ன செய்வேன், தேடுவேன். சரி, ஏதோ தூங்கிட்டோம், களைப்பு நிமித்தமாக இருக்கலாம், நைட்டு தூங்க போனதே ரொம்ப லேட்டு, ரொம்ப டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கிறது. பைபிள் ஸ்டடியில் அதெல்லாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம்.
என் இருதயத்தில் விசாரங்கள் பெருகுகையில், இல்லையா, when anxious thoughts are multiplying within me அப்படின்னு சொல்லும் பொழுது, இரவு அவர்களால் தூங்க முடியவே முடியாது. காலம் அது அதிகாலை நேரத்தில் தான் தூக்கமே என்ன செய்கிறது, எழும்ப முடியலங்கிறதுக்காக இன்னைக்கு ஜெபம் காலையில் பண்ணலாம், அதனால் ஜெபமே பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்வது நியாயமான முறைமையே அல்ல. மறுபடியும் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்தி சொல்லுங்கள் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை என்ன செய்வார். அப்போ தியானம் பண்ணுவது என்று சொன்னால் மறுபடியும் ஃபோக்கஸ் தானே இல்லையா. ஒருவர் இதெல்லாம் முன்பு கற்றுக்கொண்ட விஷயம் மறுபடியும் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். தியானம் பண்ணுறது என்று சொன்னோம்னா அது தியான பயிற்சி அப்படிங்கெல்லாம் உலகத்தில் நிறைய வச்சுருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். ஒருவர் ரொம்ப அற்புதமாக அதை நிதானித்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று கேட்டால், இஃப் யூ நோ ஹவு டு வரி யூ ஆல்சோ நோ ஹவு டு மெடிடேட் அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்தவ பிரசங்கியார் தான் சொல்கிறார், உங்களுக்கு கவலைப்பட தெரியும் என்று சொன்னால் உங்களுக்கு தியானம் பண்ணவும் தெரியும்னு சொல்கிறார். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்ட விஷயம். கவலைப்படும் பொழுது என்ன பண்ணுகிறோம், அதிகாலமே நான் கவலைப்படுவேன், அப்போ கவலைப்பட்டாதான் கவலைப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லையே. காலையிலையும் எந்திரிச்சோடனே சிலருக்கு என்னந்தான் வருகிறது, ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணம். காலையில் 9 மணிக்கு திரும்ப வருகிறது, 11 மணிக்கும் திரும்ப வருகிறது, இல்லையா. எப்போ அந்த எண்ணம் வருதுன்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு வருத்தம் இருக்கிறது. வருத்தம் இருக்கும் பொழுது திரும்ப 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 நம்முடைய மனம் அதன் மேலேயே என்ன செய்கிறது, போய் தங்கக்கூடியதாக இருக்கிறது. அது எவ்விதம் வேலை செய்கிறதோ அதே விதமாக அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் உம்மை குறித்து என்ன செய்வேன், தியானம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், முதன்மை மாத்திரமல்ல, முதன்மையோடு கூட எதையும் செலுத்த வேண்டும், சிறந்ததையும் அப்படின்னு சொன்னோம்னா, சில உங்களுக்கு காலையில் தான் சிறப்பான நேரம் இருக்கிறது என்று சொன்னால் தாராளமாக சிலரெல்லாம் பாருங்கள், வீட்டு காலையில் எழும்பி எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு, இல்லையா. அதாவது ஒருவர் இவ்விதமாக சொன்னார், அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அவங்க சொன்னாங்க, காலையில் இந்த 3 பிள்ளைங்களை அனுப்புறதுக்குள்ளே அப்படின்னாங்க. நான் சொல்வது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள்? 2 பிள்ளைகள். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை, காலையில் 3 பிள்ளை, அதில் அந்த பெரிய பிள்ளைய வேலைக்கு அனுப்புறதுக்குள்ளே இந்த சின்ன பிள்ளைங்களுக்காவது டிஃபன் என்ன வச்சாலும் என்ன செய்வாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பெரிய பிள்ளை அப்போவே திறந்து பார்த்து, என்ன இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிள்ளை என்ன செய்யும், இவங்களை எல்லாம் தாட்டி, இல்லையா, வீடு போகிறதுக்குள்ளே ஒரு சின்ன சுனாமி எல்லாம் அங்கங்கே பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதையெல்லாம் ரெடி பண்ணி மதியானம் சாயங்காலத்துக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே மதியானம் ஆயிடுது, இல்லையா. இவங்க எங்கே போய் அதிகாலமே உண்மை நான் தேடுகிறேன் நடக்கார். இவங்களுக்கு அற்புதமான நேரம் என்னது, தாவீது சொல்கிறார், அந்தி சந்தி மதியான நேரம். அந்த மதியான நேரம்தான், இல்லையா, அவர்கள் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து, சாயங்காலம்தான் போராட்டங்கள் எல்லாம் வரப்போகிறது, இல்லையா. அந்த நேரத்தில் தங்களுடைய பிரதானமான நேரத்தை ஆண்டவருக்கென்று என்ன செய்கிறார்கள், கொடுக்குறார்கள். அதனால் என்னால் காலையில் ஜெபம் பண்ண முடியலன்னு வருத்தப்படக்கூடிய சிலர் இருப்பீர்கள் என்று சொன்னால், மதியமும் சிறந்ததை கர்த்தருக்கு உங்களால் கொடுக்க முடியும். அதிலும் கர்த்தர் கனம் அடையக்கூடியவராக இருக்கிறார். மறுபடியும் வாசிப்போம், அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் தியானம் என்று சொன்னால் நம்முடைய கவனத்தை அவர் மேல் கொண்டு வருவது, இல்லையா. மறுபடியும் இதுலேயும் பெரிய சவால் இருக்கிறது. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. அதை பைபிள் நம்ம வாசித்தாலும் எண்ணங்கள் எங்கெங்கேயோ என்ன செஞ்சிடும், போயிட்டே இருக்கோம். அவரை கனப்படுத்துவது என்று சொன்னால் நம்முடைய முழு மனதை அவருக்கு என்ன செய்வது, கொடுப்பது. மறுபடியும் அதை எவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியும், எளிமையாக சொல்ல முடியும் என்று கேட்டால், உண்மையில் என் கண்ணை வைத்துன்னு சொல்கிறார். சொல்லுங்கள், உண்மையில் என்னுடைய கண். அதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், கர்த்தர் என்னோடு பேசும் பொழுது எங்கேயோ பார்த்துட்டு பேசுகிறவர் அல்ல, என்மேல். அப்படின்னா அவருடைய கவனம், அவருடைய ஃபோக்கஸ் யார் மேலே இருக்கிறது, உங்கள் மேலே இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அவர் என்னை பார்த்து பேசுகிறார் என்று சொன்னால் நான் யாரை பார்க்க வேண்டும்? சைடில் ஒரு ஃபோன், சொல்லுங்கள் கர்த்தாவே, அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டோம்னா நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறார். சில வீட்டில் அப்படி தானே இருக்கிறாங்க, இல்லையா. கணவன் பேசுவாங்க, மனைவி பேசுவாங்க, பிள்ளைங்க பேசுவாங்க. இவங்க கையில் ஒரு ஃபோனை வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிறது பாதி கேட்கும், பாதி என்ன செய்யாது, கேட்காது. ஆனால் கரெக்டாக பழக்க தோசையில் அப்படிங்கிறது மாத்திரம் கரெக்டாக என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. உங்களுக்கு நைட் சாப்பாடு இல்லை அப்படின்னு, இன்னும் ஒன்றுமே இல்லை, அதுதான் அப்போவே சொன்னேன் இல்லையா. ஓ சொன்னியா, நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ குறிப்பு என்ன சொல்கிறோம், அப்போ ஆட்கள்கிட்ட பேசும்பொழுதே கவனம் கொடுக்கணும் அல்லவா. ஆகினால்தான் கண்ணை மூடி பிரசங்கம் கேட்குறவங்க மேல் எனக்கு அவ்வளவு
நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஒருவர் அதற்காகவே வந்து சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னோம்னா, பாஸ்டர் நான் கண்ணை மூடினா தான் எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், நீங்கள் கண்ணை மூடினா எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண நான் சொல்ல புரியுதா? அப்புறமும் ஒன்று சொன்னார், நான் கண்ணை மூடினாலும் என் கால் ஆடிட்டே இருக்குன்னா நான் கவனிக்கிறேன்னு அர்த்தம். சரி, அப்போ நான் எப்படி பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னோம்னா, நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம தான் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கணும் இல்லையா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, சரி ஏதோ ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆண்டவர் விழிப்பாக இருக்கு. நான் எப்போவுமே கண்ணை மூடினா தான் கான்சன்ட்ரேஷன். இவர் கூட வண்டியில் போக முடியுமா? நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ வேணுங்கிறப்ப கண்ணை திறந்து தானே உட்காந்துருக்குறோம். ஏன் சர்ச்சுக்குள்ளே வரும்போது மாத்திரம் இவ்வளவு பெரிய வியாக்கியானங்கள்? ஆகினால் அதையெல்லாம் தவிர்த்து எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கிறோம்? உண்மையில் என் கண்ணை வைத்து. இது ஒரு அற்புதமான உதாரணம் பைபிளில் இருக்கிறது. நம்ம ஆகார் அந்த அம்மா வந்து ஆண்டவருக்கே பேர் வைக்கிறாங்க. கவனிச்சிங்களா? ரொம்ப அற்புதமான அனுபவத்தின் விளைவு. எல் ரோயி என்று அவருக்கு பேர் வைக்கிறான். என்னை காண்கிற தேவன் இருக்கிறதல்லவா? ஆங்கில மொழிபெயர்ப்பினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஐ ஹவ் சீன் ஹிம் ஹூ ஆல்வேஸ் சீஸ் மீ. அதான் அவனுடைய கருத்து. என்னை காண்கிறவரை நான் கண்டேன். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். என்னை காண்கிறவரை நான் கண்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்னையே தான் அவர் பார்த்துட்டு இருந்தார், நான் தான் அவரை பார்க்கல. நான் அதை பார்த்து இதை பார்த்து பிள்ளை அழுகுது, அவன் இன்னும் இப்படி இல்லையா, கையில் ஒரு துருத்தியும் தண்ணியும் ஒரு பாட்டில் தண்ணியும் ஒரு 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 லோஃப் பிரெட்டையும் கொடுத்து இவ்வளோ வருஷம் குடித்தனை நடத்தி பிள்ளையை பார்த்து வளர்த்து கூட இருந்து ஒரு நாள் காலையில் இப்படி கொடுத்து என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு அவர் மேலே கரிச்சு கொட்டினாங்களோ வருத்தத்தில் இருக்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஆண்டவர் அவளுடைய மனக்கண்ணை திறந்த பொழுது, துறவை பார்த்த பொழுது, தேவன் வைத்திருக்கிற ப்ரொவிஷன், ஆண்டவர் வைத்திருக்கிற அற்புதமான வாசலை அவர்கள் கண்ட பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், என்னை எப்பொழுதும் காண்கிறவரை நான் கண்டேன். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம், என்னை எப்பொழுதும் காண்கிறவர். இதை சொல்லும் பொழுதெல்லாம் இந்த வசனம் எனக்கு கட்டாயம் நினைவுக்கு வரும். உம்முடைய கண்கள் என் கருவை கண்டது அப்படின்னா ரொம்ப அற்புதமான விஷயம். நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய கண்கள் உருவாவதற்கு முன்னமே அவருடைய கண்கள் நம்மை தான் நோக்கி இருக்கிறது. நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, வெச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாரு. அது உலக மனுஷன் அல்ல, கர்த்தர் தான் நம்ம மேலே வெச்ச கண்ணு வாங்காமல் இன்றைக்கும் பார்க்குறார். அதனால் இன்றைக்கும் உங்கள் மேலே அவர் கண் வைத்திருக்கிறார். கவனம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கண்கள் யார் மேல் இருக்க வேண்டும்? அதனால தான் ஃபிக்ஸிங் யுவர் ஐஸ் அப்பான் ஹிம் ஹூ இஸ் தி ஆத்தர் அண்ட் பெர்ஃபெக்டர் ஆஃப் அவர் ஃபெய்த் இல்லையா? நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை பூர்ணப்படுத்துகிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி நிற்கிறதா? நோக்கி இல்லையா? நோக்கின்னு சொன்னோம்னா நம்முடைய கண்களை அவர் மேல் பதித்து என்று இருக்கிறோம். அப்போ குறிப்பாக நாம் கவனிக்கக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், கவனம், தியானம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கவனத்தை அவர் மேலே கொடுக்குறோம். நாட் ஒன்லி தி ஃபர்ஸ்ட் பட் ஆல்சோ தி பெஸ்ட். நாம் முதன்மையை மாத்திரமல்ல, எதையும் கொடுக்க வேண்டும், சிறந்ததை. அப்போ எந்த நேரத்தில் நம்ம ப்ரைம் டைம் அவர் கொடுக்க முடியுமோ, ஒருவேளை அது ஒரு வீட்டு இல்லத்து அரசியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மதிய நேரம் தான் கொடுக்க முடியும், அதுதான் சிறப்பான நேரம் என்று சொன்னால் அந்த நேரத்தை கொடுப்பது ரொம்ப நல்லது என்று வேதத்தில் நம்ம கவனிக்க முடியும். பாருங்கள், சங்கீதம் 119வது சங்கீதத்தில் 97வது வசனத்தை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இங்கே ஒரு ஆல் இன்க்ளூசிவ் வேர்டு இருக்கிறது. சங்கீதம் 119 97வது வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அங்கு சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிறார் என்பதை கவனிப்பது நல்லது. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்தீங்களா ஆச்சரிய குறி போட்டிருக்கிறது இல்லையா? அதை புரிந்து கொள்வது ரொம்ப அற்புதமான விஷயம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என்னுடைய தியானமாக இருக்கிறது இல்லையா? அப்போது ஆச்சரிய குறின்னா பிரியம் இருந்துச்சுனாலே தியானம் வந்துடும். சொல்லுங்கள், பிரியம் இருந்துச்சுனாலே தியானம் வந்துடும். இது மறுபடியும் ஒரு சிம்பிளான அற்புதமான ஒரு பிரமாணம். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எண்ணங்கள் எங்கே தான் போகும்? அது மேலே தான் உங்களுக்கு போகும் இல்லையா? எப்போ பார்த்தால் சதாவனுக்கு அதே சிந்தை தான் சொல்கிறாங்கல்லவா? எப்பொழுதுமே அதையே தான் யோசிச்சுட்டு, ஏன் அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க? மறுபடியும் 2 நிலையில் அதை நம்ம கவனிக்கணும். வருத்தம் இருந்தாலும் அதன் மீது தான் நம்முடைய இருதயம் லயித்திருக்கும். நான் சொல்லி உங்களுக்கு புரிகிறதா? அதே விதமாக ஒரு விஷயம் சந்தோஷமான பிரியமான விஷயமா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மனம் எங்கே போய்விடும்? அதன் மேலே சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சங்கீதக்காரன் ஒரு அற்புதமான வார்த்தை சொல்கிறாரு, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். மறுபடியும் இந்த வேதத்தின் மீது பிரியம் ஆண்டவர் தான் நமக்குள்ளே பிறப்பிக்க வேண்டும். நமக்கு, அதாவது
ஃபாலன் நேச்சர் இருக்கிறது, அல்லவா, விழுந்து போன அந்த குணம் நமக்குள்ள, பாவ குணம் இருக்கிறது, பாவத்தினுடைய தாக்கம் இருக்கிறது பாருங்கள். அதனால தான் பைபிளில் விதம் சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒரு போராட்டம் எப்பொழுதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் டிவி பார்க்குறது ஈஸியாக இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது. பைபிள் வாசிக்கிறது எப்படி இருக்கிறது? உண்மையாக நிறைய பேர் சொல்கிறோம், பைபிள் வாசிக்கிறது எப்படி இருக்கிறோம். டிவி பார்க்கும்போது நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. பைபிள் வாசிக்கும் பொழுது மாத்திரம் இவ்வளோ வசனம் இருக்கிறதா, இன்றைக்கே வாசிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி ஏன் நம்ம யோசிக்கிறோம்? நான் சொல்லுவேன், அப்படி தான் யோசனை வருது. உண்மையை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நான் சொல்லுவேன். அப்படி யோசனை வருதா வரலையா? கட்டாயம் வரத்தான் செய்யுது. சில நேரம் வாசித்தோம்னா போகவே மாட்டேங்குது இல்லையா? எத்தனை வசனம் இருக்கிறது, அன்பது போல் இருக்கார். ஆனால் இதில் ரொம்ப பிரியம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா இது முடியவே கூடாதுங்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்ல விளையும் இது என்ன செய்யக்கூடாதுங்க, ஏன்னா கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்கிறது, பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள் கொண்டு வர்றார். ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம் போல் இருக்கிறது இல்லையா? ஒரு 4 பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கலாம் போல், நான் சொல்கிறது புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம் போல் இருக்கிறது இல்லையா? என்ன ஒருவர் சொல்வார் என்று சொன்னால், உறவு இருக்கிறது. சொல்லுங்கள், என்ன இருக்கிறதுங்க? உறவு இருக்கிறது, பிரியம் இருக்கிறது. ஆகினால தான் பல முறை உதாரணப்படுத்தி இருக்கிறோம். சிலருக்கு பாருங்கள், பெற்றோராக இருப்பாங்க, உடன்பிறப்புகளாக இருப்பாங்க. விசேஷமாக பெண்கள்னால் அதை சிறப்பாக செய்கிறாங்க. அதனால் ஃபோன் பேசுனாங்கன்னா அவ்வளோ லேஸில் ஃபோன் என்ன செய்ய மாட்டாங்க, வைக்கவே மாட்டாங்க. அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டே இருப்பாங்கன்னா என்ன பேசுவாங்க அப்படின்னா, இந்த வார்த்தை அடிக்கடி வரும், எனக்கு அனுபவம் இருக்கிறது. அப்புறம் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு கேட்கும். அப்புறம் ஒன்றும் இல்லை, அப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் அப்புறம் ஒன்றும் இல்லைங்கிறதும் நமக்கு இப்பறம் ஐயோ, நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? சிஸ்டர்ஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க. அம்மா கிட்ட பேசுனா அப்படி தான் என்ன செய்வாங்க. ஆண்கள் எப்போவுமே தலைப்பு செய்திகள் தான். நான் சொல்ல தலைப்பு செய்திகள் வாசிப்பது இல்லையா? வீட்டு தலைவர் வெறும் நான் வரமாட்டேன், வர்றேன், சாப்பாடு ரெடியா, அவ்வளவுதான். ஒரு பேப்பரில் அப்படி தான் தலைப்பு கொடுப்பாங்க. நான் சொல்லுங்க, புரிகிறதா? அது மாதிரி பெண்கள் அது கொஞ்சம் விரிவாக்கம். நான் சொல்லுகிறேன், ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, உறவு இருக்கிறதா அவங்களால என்ன செய்ய முடியும், பேச முடியும். எது கூப்பிட்டீங்க, சும்மா அவங்களோட பேசத்தான் அப்படின்னா ரொம்ப நேரம் என்ன செய்வாங்க, ஆனால் நல்ல விஷயங்களெல்லாம் பேச முடியும். நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஜெப வாழ்க்கை அதை காட்டிலும் சிறப்பானது. நம்ம எப்போ கூப்பிட்டாலும் எப்போ பேசினாலும் அவர் நம்மோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், முதன்மை மாத்திரமல்ல, சிறந்ததை நாம் தேவனுக்கு அவர் சொல்கிறார். எனக்கு இது மேலே பிரியமாக இருக்கிறதுனால அந்தி சந்தி மத்தியானம் மாத்திரம் கிடையாது, நாள் முழுவதும் அதுதான் என்னுடைய தியானமாக இருக்கிறது என்று சொல்கிறார். சங்கீதம் 63க்கு மறுபடியும் வருவோம் என்று சொன்னால், அங்கே அவர் சொல்கிறார், மறுபடியும் இதை கற்றுக்கொண்ட ஒரு குறிப்பு தான், ஆனாலும் வசன ரீதியாக வாசிப்பது நமக்கு நலமாக இருக்கும். சங்கீதம் 63வது சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தில் இவ்விதமாக 5ஆம் வசனத்துலேருந்து கவனிப்போமே. நினத்தையும் கொழுப்பியும் உண்டது போல் என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ரொம்ப என்ன செய்யும், போற்றும். மறுபடியும் எங்கே இருக்கிறாரு? தலைப்பு வனாந்தரத்தில் தான் இருக்கிறார். வனாந்தரத்திலிருந்து சொல்கிறார், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா எப்படி இருக்கும், திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். வாசிங்கள், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராஜாமங்களில் உம்மை நான் என்ன செய்கிறேன், தியானிக்கிறேன். ஏன் இவருக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தூக்கம் வராதனால தியானம் கிடையாது. அவர் தியானிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார், தியானிக்கிறார் என்பது தான் அவனுடைய முக்கியமான கருத்தாக நாம் கவனிக்கிறோம். பாருங்கள், ஆதியாகமம் 24 இங்கே ஒரு விஷயம் பார்க்குறோம். உதாரணமாக அதை கவனிப்பது நலமாயிருக்கும். ஆதியாகமம் 24, பொதுவாக ஆதியாகமம் 24 எப்போ வாசிப்பாங்க இல்லையா? இங்கே கிறிஸ்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கு நன்றாக புரியும். ஆதியாகமம் 24 50லிருந்து 60 மட்டுமாக. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும், இது கர்த்தரால் வந்திருக்கிறது, நாங்கள் நலபுலம் ஒன்றும் அது மாத்திரம்தான் வாசிப்போம் அல்லவா? ஆனால் இந்த ஈசாக்கு ரொம்ப அற்புதம், நல்ல ஸ்பிரிச்சுவல் மேன் இல்லையா, ரொம்ப அற்புதமான ஆவிக்குரிய ஒரு மனிதன். அதனால் அவருக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு யார் போயிருக்கா, எலியாசர் போயிருக்கிறாரு. அவர் போய் கரெக்டாக அவங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார், நீ போ, கர்த்தருடைய தூதன், என் தேவன் உனக்கு முன்பாக ஒரு தூதன் என்ன செய்வார், அனுப்புவார். அப்பா நல்ல ஆவிக்குரிய விஷயத்தில் சிறப்பாக இருக்கிறாரு, உறுதியாக இருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் பையனை கவனித்து பார்த்தீங்கன்னா அவரும் அந்த மாதிரி ஃபோக்கஸ்டான ஒரு ஆள் தான்.
நீங்கள் 63ஆம் வசனத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு வேதம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. ஈசாக்கு சாயங்கால வேளையில் கேஆர் பேக்ஸில் நின்று கொண்டிருந்தான். சில வேலைக்கு கொள்ள முடிகிறதா பாருங்கள். ஈசாக்கு சாயங்கால வேலையில் தியானம் பண்ண வெளியிலே போய், அப்போ இவர் நல்ல பெரிய செல்வந்தனுடைய மகன் அல்லவா, சாயங்காலம் என்ன வேணாலும் பண்ண முடியும் இல்லையா, லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் அட் இஸ் டிஸ்போசல்னு சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சாயங்கால வேளையில் என்ன பண்ண போனான், தியானம் பண்ண போனான். இது ஒரு அற்புதமான ஒரு பிரமாணம் கூட. நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஒட்டகங்களை என்ன செய்தான், கண்டான் என்று இருக்கார். அப்போ இது எதை குறிக்கிறது என்று கேட்டால், அவர் ஜோம் என்ற ஒரு ஆள் இல்லையா, தன்னுடைய சிறந்த நேரத்தை ஆண்டவருக்கென்று கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாலிப மனிதன் அல்லவா. அப்படிப்பட்ட நிலையில் அவன் ஜெபம் பண்ணும் பொழுது கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது கர்த்தர் அவனுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் அவனுக்கு ஏற்படுத்தினார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லலாம். இன்னொரு கோணத்திலையும் இதை உதாரணம் முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். எலியேசர் போயிருக்கிறாரு. அவர் என்ன நிலைமையில் போயிருப்பாருன்னு நமக்கு என்ன தெரியும், என்ன பார்க்குறாருன்னு நமக்கு எப்படி தெரியும் இல்லையா. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவாக இருக்கிறது. யாரையோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது, நான் சொல்ல வேலை. இப்படி ஏகப்பட்ட 1008 கேள்விகள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஈசாக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று கேட்டால், ஈசாக்கு தேவன் மீது சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கிறான். அவன் தியானம் பண்ணக்கூடிய நேரத்தில் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது வேதம் சொல்லுகிறது இல்லையா, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுவர்கள் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதை இவ்விதம் நாம் நிதானிக்கிறோம். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடினால ஒரு நாள் என் கண் அதை காணும், காது கட்டாயம் கேட்கும், என் இருதயத்தில் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்ததை பார்க்கும். அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண் பார்க்கும் பொழுது நான் நினைத்து பார்த்ததற்கும் அதிகமாக கர்த்தர் செய்வதின் விளைவு இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது எங்கள் கண்களுக்கு. ஆனாலும் பவுல் சொல்லும் பொழுது நாம் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் பியாண்ட் ஆல் அவர் இமேஜினேஷன், நாம் கற்பனை செய்து பார்ப்பதற்கும் அதிகமாக செய்ய அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை கனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் காலையிலும் கனம் பண்ணலாம், மதியமும் கனம் பண்ணலாம், வாழ்நாள் முழுவதிலும் அவரை கனம் பண்ணுவது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. எத்தனை பேர் புரிந்தாமேன் என்று சொல்ல முடியும். மறுபடியும் நாட் ஓன்லி தி ஃபர்ஸ்ட் பட் ஆல்சோ தி பெஸ்ட். நம்முடைய முதன்மை மாத்திரமல்ல, நம்முடைய சிறந்ததை கொண்டு கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், கனம் பண்ணுவது ரொம்ப அவசியம். சங்கீதம் 119க்கு மறுபடியும் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் அங்கே ஒரு அற்புதமான விஷயத்தை நாம் அங்கே கவனிப்பது நமக்கு நல்லது. சங்கீதம் 119 147வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ரொம்ப அற்புதமாக வேதம் நமக்கு போதிக்கிறோம். 119 147 இணைந்து வாசிப்போம் என்று சொன்னால், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்காக என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னமே என் கண்கள் என்ன செய்யும், விழித்துக்கொள்ளும். இது மறுபடியும் அற்புதமான ஒரு அனுபவம். அவர் சொல்கிறாரு, மறுபடியும் நிதானிப்போம் என்று சொன்னால், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். முன்னமே சொல்லியிருக்கிறோம், அதிகாலையில் எந்த நேரம் என்பது முக்கியம்தான். ஆனால் அதே சமயத்தில் அந்த நேரம் சிறந்த நேரமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்த வசனத்தை நாம் கவனிப்போம் என்று, அதே வசனத்தை கவனிப்போம் என்று சொன்னால், எழுந்து எதற்காக எழும்புகிறேன், எதற்காக நான் வருகிறேன் என்று சொன்னால், உம்முடைய வசனத்திற்காக நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால தான் ஏசாயா 30 அந்த 40வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நினைவு கொள்வது நல்லது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன். இதை நம்ம இந்த விதத்தில் கவனித்திருக்கிறோம். மறுபடியும் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் நேரத்தில் வந்துட்டேன், அவர் லேட்டாக வர்றாரு, அதனால் அவருக்காக காத்திருக்கிறேன், வெயிட் பண்ணுகிறேன் என்று அர்த்தம் அல்ல என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். டு வெயிட் ஆன் காட் இஸ் டு நாட் வெயிட் ஃபார் காட் பட் டு வெயிட் ஆன் காட் அப்படின்னு சொல்வது சிறப்பு. அதாவது கர்த்தருக்காக காத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர் அங்கே தான் இருக்கிறார், அவர் அங்கே தான் இருக்கிறார். உதாரணம் இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நினைப்பட்டுக் கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஹோட்டலுக்கு போகிறோம், வெயிட்டர் இருக்கிறார். அவர் பேரே என்னதுங்க, வெயிட்டர். வெயிட்டர்னால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சின்ன நோட்டு வச்சுட்டு பேனா வச்சுட்டு உங்களுக்காக தான் என்ன செய்கிறாரு, காத்திருக்கிறார். அப்படின்னா அதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், நீங்களும் இருக்கிறீங்க, அவங்களும் இருக்கிறாங்க. இப்போ எதுக்காக காத்திருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் வாய் திறந்து ஒரு
ஆர்டர் கொடுக்கணும்னு காத்திருக்கிறாங்க. அது அந்த செட்டிங்கில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது எப்படிப்பட்டது என்று கேட்டால், அவர் அங்கே இருக்கிறார், நாம் அங்கே காத்திருக்கிறோம். எதுக்கு காத்திருக்கிறோம் என்று சொன்னால், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான், வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ இங்கே சொல்கிறார், நான் எழுந்து காத்திருக்கிறேன். எதற்கு என்று கேட்டால், உம்முடைய வசனத்திற்காக, உம்முடைய வார்த்தைக்காக. அப்போ இந்த ஆனரிங் காட்னு சொல்லும் பொழுது, நான் எழும்பி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படிங்கிறது சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்வதை பார்க்கலாம், அவர் சொல்வது தான் நமக்கு நல்லது. எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? இப்போ ஒரு சீனியர், ஒரு ஒரு உங்களை காட்டிலும் ரொம்ப அனுபவம் உள்ளவங்க, அறிவு உள்ளவங்க, அப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, அதை இல்லை ஒரு பிரமாணத்தை மனசில் வைப்பது நல்லது. நீங்கள் பேசுகிறத குறைச்சிட்டு அவங்க பேசுகிறத அதிகப்படுத்தினா தான் நமக்கு நல்லது. நான் சொல்ல வேலையும், ஏன்னா உங்களை காட்டிலும் அவங்களுக்கு என்ன இருக்கிறது? அறிவு இருக்கிறது, அவங்களுக்கு அதிகமான அனுபவம் இருக்கிறது. அப்போ நாம் அவங்க பேசுகிறத கேட்குறது, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது இல்லையா? இப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனத்தினுடைய தலைவர் அவர்களை ஒரு சூழ்நிலையில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இல்லையா? அப்போது இன்னார் பையனா அப்படின்னு கேட்டுட்டு, அப்போ அவங்க தலைமை போவதற்கும் அவருக்கு ரொம்ப அற்புதமான பழக்கம் இருக்கார். ஆகினால அவராக பேச முற்பட்டார். அப்போ சொன்னார், ஒரு விஷயம் சொன்னார், தம்பி நிறைய பேர் இப்படி சாட்சி சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் ஒன்றும் கேட்கல. இது ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் சொன்னார். என்ன சாட்சி அப்படின்னு சொன்னோம்னா, இந்த அவர் ஊழியத்தில் பல வருஷங்கள் இருக்கிறதுனால அவர் சொன்னார், ஊழியத்தில் இப்படி சாட்சி கேட்டிருப்பீங்க, 3 நாளாக நான் சாப்பிடாமல் இருந்திருக்கிறேன் அப்படின்னெல்லாம் நீங்கள் நிறைய சாட்சி கேட்டிருப்பீங்க. ஆமாங்கய்யா அப்படின்னு ஆனால் என்னுடைய சாட்சி ரொம்ப வித்தியாசம் தம்பி அப்படின்னு சொன்னார். அவரே சொன்னார், என்னென்னா நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நேரம் கூட சாப்பிடாமல் இருந்ததில்லை அப்படின்னு சொன்னார். ஏன்னா எனக்கு பசி தாங்க மாட்டேன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். எப்படி சொன்னாருங்க? பசி தாங்க மாட்டேன்னு. நமக்கு எந்த சாட்சி தான் ரொம்ப பிடிக்குது? நான் இல்லையா, அதை நம்ம குறைவாக சொல்லலை. அப்போது நான் ஊழியத்துக்கு 2 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது, ஊழிய வாஞ்சே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுங்க புரிகிறதா, குறைவாக சொல்லலை. ஐயோ இது என்ன இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஒத்து வராது. இப்படியும் ஒரு சாட்சி இருக்கிறது. என்ன சாட்சி இருக்கிறது என்று கேட்டால், நீதிமானை கர்த்தர் பசியினால் வருந்த விடார். அதுதான் வாழ்நாளுக்கு இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? நீதிமான் திருப்தியாக என்ன செய்கிறான்? சாப்பிடுகிறான். இதுவும் வசனம் தானே. குறிப்பு என்ன சொல்லுகிறோம்? ஒவ்வொருத்தருடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று கேட்டால், காலையில் எழும்பி ஆண்டவர்கிட்ட புலம்பி தள்ளிட்டேன், இல்லை நான் அமைதியாக இருந்து அவர் சொல்லுவதை நான் கேட்கிறேன். காரணம் அவர் சொல்ல ஆகும். ஆனால் தான் 100க்கு அதிபதி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார். அவர் சொல்கிறார், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இப்போ காலையில் எழும்புவது எதற்கு என்று கேட்டால், மறுபடியும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு. இதுக்கு இன்னொரு அற்புதமான இணைவசனம் இருக்கிறது. சங்கீதம் 127. இவங்களும் நேரத்தில் தான் எந்திரிக்கிறாங்க இல்லையா? ஏன் நீங்கள் மாத்திரம்தான் எந்திரிப்பீங்களா? நாங்களும் தான் என்ன செய்வோம்? நேரத்தில் எந்திரிப்போம் இல்லையா? தி ஏர்லி பேர்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? கேச்சஸ் தி பிரேவா, அது ஏதோ ஒரு சொற்றொடர் இருக்கிறோம். நேரத்தில் வர்றவங்க ஈஸியாக காரியங்களெல்லாம் என்ன செய்வாங்க? சாதிச்சுக்க முடியும் அப்படிங்கிறது போல் இருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா நாம் இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக் கொள்ள முடியும். 127:3 2ஆம் வசனத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு. இதை எதை முக்கியப்படுத்துகிறது என்று கேட்டால், சங்கீதம் 119 ஞாபகம் வச்சுக்கணும். அதிகாலமே நேரமே எழும்பி எதற்காக காத்திருக்கிறேன். இவர் நேரமே போனோம்னா கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி சாதிச்சுக்கலான்னு நினைக்கிறார். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடியும். அது தப்புன்னு சொல்ல முடியுமா? இல்லை உலக ஞானம் ஓகே. ஆனால் இங்கே பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் எவ்வளோதான் நேரத்தில் இருந்துச்சு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கினாலும், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் வெறுதான். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருப்பது நேரப்பட நீங்கள் எழுந்து பிரயாசப்பட்டு வருத்தத்தின் அப்பத்தை நீங்கள் சாப்பிட்டாலும் அதுவும் உங்களுக்கு வெறுதான். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணாவிட்டால் நீங்கள் எந்த நேரத்தில் எழுந்தாலும் அது ஒருபோதும் வாய்க்க போகிறது இல்லை. மறுபடியும் அந்த வசனம் எப்படி சொல்லுது? அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் இல்லையா? இது ரொம்ப அற்புதமான வார்த்தை. அவன் பிரியமானவன் நித்திரை அளிக்கிறார் என்று சொன்னால்,
ஒரு அற்புதமான விளக்கம், நித்திரையில் அளிக்கிறார்னு இருக்கிறோம். நித்திரையில்னு சொன்னோம்னா தூங்கும்போது கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிட்ரலாக எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு உதாரணம் இருக்கிறோம் இல்லையா? ஆதாமுக்கு எப்போங்க பொண்ணு கிடைச்சது சொல்லுங்கள்? ப்ரோஃபைல் டைப் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இல்லை. ஆதாமுக்கு எப்போ பொண்ணு கிடைச்சது? தூங்கி எந்திரிச்சாரு இல்லையா? டடான்னு ஒரு அம்மா வர்றாங்க. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போது இது புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். அது அதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், இன் ரெஸ்ட் யூ ரிசீவ். இங்கிலீஷ்லேயே சொல்லலாம், இன் ரெஸ்ட் யூ ரிசீவ் அப்படின்னா நீங்கள் அமர்ந்திருந்து சொன்னோம்னா இந்த பதட்டத்தெல்லாம் விட்டு ஐயோ அதெல்லாம் விட்டுட்டு இல்லையா, என் ஆத்மா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது, அந்த நிசப்தத்தில், அந்த இளைப்பாறுதலில் யூ ரிசீவ் ஃப்ரம் காட். எத்தனை பேர் புரிந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? ஆகினால தான் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள். அப்போது குறிப்பு என்னன்னு கேட்டால், நேரத்தில் எழும்புனா சாதிச்சிடலாம். நீங்கள் எவ்வளோ நேரத்தில் எழும்பினாலும் கர்த்தர் உதவி இல்லை என்று சொன்னால் உங்களால் சாதிக்க முடியவே முடியாது. மாறாக நேரத்தில் எழும்புகிறோம். எதற்கு என்று கேட்டால், அவருடைய வசனத்திற்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஏசாயா 50:4 நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். பைபிள் சொல்லுகிறது, காலைதோறும் என்னை எழுப்புகிறார். வாசிச்சிடலாமே, ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். மறுபடியும் எழும்புவதற்கு என்ன காரணம்? நாட் ஓன்லி மியர் சீக்வன்ஸ் மாத்திரம் கிடையாது, ஆனால் பாருங்கள், கிவிங் தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்சோ த பெஸ்ட். நம்முடைய நேரத்தில் முதன்மை மாத்திரமல்ல, நம்முடைய சிந்தையில் சிறப்பையும் நாம் அவருக்கு தருவது ரொம்ப அவசியம். ஏசாயா 50:4 கவனிப்போம் என்று சொன்னால், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க. இது மறுபடியும் லிபரேட்டிங் ட்ரூத். பல முறை நான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ரொம்ப பிடித்தமான ஒரு அற்புதமான வார்த்தை என்னவென்று கேட்டால், நான் கேட்கும்படி, அதுவும் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆச்சிங்களா? புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப அற்புதமான விடுதலை. காலையில் எழுப்புகிறது மாத்திரமல்ல, எதற்காக அவர் எழுப்புகிறாரோ அந்த நேரத்தை முழுமையாக பிரயோஜனப்படுத்தி கொள்ள அவரே நமக்கு பலனும் தருகிறார். ஆகினால தூங்கி வழிந்து கொண்டு நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பைபிள் அவரே என்னை எழுப்புகிறாரு. எழுப்புறது மாத்திரம் கிடையாது, கற்றுக்கொள்கிறவனைப் போல. சொல்லுங்கள் எப்படிங்க? கற்றுக்கொள்கிறவனைப் போல என் செவியை கவனிக்க செய்கிறார். ஹீ மேக்ஸ் மீ அப்படின்னு இருக்கிறோம். இது ரொம்ப அற்புதமான வார்த்தை. எனக்கே கவனம் இல்லை, சிதறலாம் இருக்கிறது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலை வரும் என்று சொன்னால், நான் கவனிக்கும்படிக்கு என்னை எழுப்பினவரே எனக்கு உதவி செய்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லலாம் இல்லையா? இதை இன்னொரு கோணத்தில் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், படிக்கிற காலத்தில் பெற்றோர் எழுப்பிடுவாங்க இல்லையா? எந்திரிச்சு படி, அல்லது பிள்ளைங்களே சொல்லிட்டு படுப்பாங்க அந்த காலத்தில் இல்லையா? அம்மா காலையில் என்ன நேரத்தில் என்ன செஞ்சுருங்க, எழுப்பிவிட்ருங்க அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, பெற்றோர் வைத்த அன்பு, அவள் காண்பித்த பராமரிப்பு, அவங்கள எழுப்பி விடுறது மாத்திரம் கிடையாது, எழும்பும் பொழுதே கையில் என்ன வச்சுருப்பாங்க? நீங்கள் வேறு எதாவது சொல்ல வந்தீங்களோ? நான் சொல்ல வேலையும் கூட முடிகிறதா? கையில் என்ன வச்சுருப்பாங்க? காஃபி. எதுக்கு காஃபி கொடுக்குறாங்க இல்லையா? சும்மா எழுப்பி விடுறது மாத்திரம் கிடையாது. இதை நீ குடிச்சின்னா கொஞ்சம் எப்படி இருக்கும்? தெம்பாக இருக்கும். அப்போ தான் அன்னைக்குள்ளே பரீட்சைக்கு உண்டான புஸ்தகத்தை படிப்பாய். வேறு புஸ்தகத்தை எழும்பி படிச்சுட்டு போயிட்டு நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? நான் சொல்கிறேன், ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்குமே இவ்வளோ அன்பு இருக்கும் என்று சொன்னால், அவர் எழுப்புகிறது மாத்திரமல்ல, கவனிக்க பண்ணுகிறார். எல்லாரும் இணைந்து சொல்ல முடியா இருக்கிறோம், என்னை எழுப்பவும் செய்கிறார், என்னை கவனிக்கவும் செய்கிறார். ஆகினாலே முதன்மையும் சிறந்ததையும் நான் அவருக்கு கொடுத்து அவரை கனப்படுத்த அவரே எனக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதமான அனுபவத்தை நமக்கு தருவாராக. முடிக்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 143 இல்லையா? முடிக்கும்படியாக இருக்கிறோம் சொன்னோன்னா ஒருத்தருக்கு உள்ளத்தில் அல்லேலூயா அப்படின்னு வருது. நான் சொல்கிறது புரிகிறதா? சங்கீதம் 143 8வது வசனம் இவ்விதமாக இருக்கிறது. இணைந்து வாசிப்போம். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன்,
நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இதனுடைய சுருக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறபடினால் நம்முடைய நடக்கையையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? சிறப்பாக மாற்றி கொடுக்கிறார். அதுக்கு ரொம்ப அற்புதமான விஷயம். அதிகாலையிலே உமது கிருபையை என்ன செய்வீராக? கேட்க பண்ணுவீராக என்று வேதம் ரொம்ப அற்புதமாக நமக்கு போதிக்கிறது. சங்கீதம் 90வது சங்கீதத்தில் 14வது வசனத்தை வாசித்து நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 90 பொதுவாக பாருங்கள், மனுஷனுடைய எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிலையற்ற தன்மை இருக்கிறது. பாருங்கள், அந்த சங்கீதம் 90 பொதுவாக எப்போ வாசிப்போம் அப்படின்னு சொன்னோம்னா, பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பொதுவாக 3வது நாள் கூட்டம், 40வது நாள் கூட்டம், துக்க வீடு இதில் தான் அதில் வாசிப்போம். காரணம் அதில் சொல்லியிருக்கிறோம், நம்ம என்ன தான் பண்ணாலும் நாங்கள் எல்லாரும் கடந்து போகிறோம், வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஆனால் அவைகள் மத்தியில் ஒரு அற்புதமான ஜெபம் இருக்கிறோம். என்ன ஜெபம் என்று கேட்டால் 12ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், வாசிப்போம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படிக்கு எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு நீர் என்ன செய்ய வேண்டும்? போதிக்கணும் இல்லையா? மாத்திரம் கிடையாது, கர்த்தாவே திரும்பி வாரும், எது வரைக்கும் கோபமாக இருப்பீர் உமது அடியாருக்காக. அந்த சோகத்தில் தான் எழுதுகிறார். மறுபடியும் 14ஆம் வசனம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாகும். நான் சொல்கிறேன், காலையிலேயே கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? திருப்தி படுத்துகிறார். எப்படி என்று கேட்டால் அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய வார்த்தையினால, அவருடைய அற்புதமான ஆலோசனையினால. அதனால் தான் முதன்மையும் சிறந்ததையும் நாம் தேவனுக்கு கொடுத்து அவரை கனப்படுத்துகிறோம். அவர் நம்மை எப்படி கனப்படுத்துகிறார் என்று கேட்டால், வாழ்நாளெல்லாம் நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு காலைதோறும் கிருபையினாலே உங்களை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். ஆகையினால் இந்த நாளில் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்கியிருக்கிறார். நாளை திங்கட்கிழமை காலையில் வரும்போது உலகத்தானுக்கு மண்டே ப்ளூஸ் இருக்கிறோம், நமக்கு மண்டே கிரேஸ் இருக்கிறோம். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? காலையில் புதிய கிருபை இல்லையா? ஐயோ, இந்த வாரம் ஏகப்பட்ட வேலை இருக்கிறது, ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கிறது இல்லையா? நான் சொல்லுகிறேன், காலையிலேயே கர்த்தர் உங்களை திருப்தியாக்குகிறார். அந்த திருப்தியில் தான் அந்த வேலை செய்யும்படியான ஒரு அற்புதமான உத்வேகத்தை ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். எழுமி நின்றவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் காலை, அந்தி, சந்தி, மத்தியானம், ராஜாமம், நாள் முழுவதும் அது எனக்கு தியானமாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளில், எங்கள் ஆயுசு நாட்களில் நீர் எங்கள் கொடுக்குற நேரம் முழுவதிலும் நாங்கள் உம்மை கனப்படுத்த, ஆண்டவரே எங்கள் முதன்மை உமக்கு தர, சிறந்ததை நாங்கள் உமக்கு கொடுக்க, எங்கள் எல்லாருக்கும் நீர் கிருபை செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் நீர் எங்களை எழுப்புகிற தேவன் மாத்திரமல்ல, எங்களை கவனிக்க செய்கிற தேவன். உம்முடைய உதவி இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. காலையில் கற்றுக்கொண்ட வார்த்தையை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் இன்றைக்கு நமக்கு உதவி செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை எழுப்புகிறவர், நம்மை கவனிக்க பண்ணுகிறவர், அவரை கனப்படுத்துவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவன், அவரால் வரும் கனத்தை அனுபவிக்கும்படி நமக்கு கிருபை பாராட்டுகிற தேவன் அற்புதமாக நம்மை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். நல்லவரே வல்லவரே, நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே, நன்றி ஐயா நாள் முழுதும். நாட்களை அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும். நாட்களை அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும். நல்லவரே வல்லவரே, நன்றி ஐயா நாள் முழுதும்.
கிருபையினால் திருப்தியாக்கும் கிருபையினால். கரம் உயர்த்தி நல்ல ஆண்டவரே உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் வந்து காலையிலும் வந்து மாலையிலும் வந்து ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்க, ஆண்டவருடைய பிரசனத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த அற்புதமான வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய நேரத்தின் மூலமாக நாங்கள் உம்மை கனப்படுத்த எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி. நாட்கள் பொல்லாதவைகளானபடினாலே காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உம்முடைய வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்படிப்பட்ட ஞானத்தை நீர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி. எங்களுடைய முதன்மையையும் எங்களுடைய சிறந்ததையும் நாங்கள் உமக்கு கொடுத்து உம்மை நாங்கள் கனப்படுத்த, நம்முடைய உம்மால் கனத்தையும் நாங்கள் அடைந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவதற்காக நன்றி. உடைய மக்களை ஆசீர்வதியும், பந்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.